இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும். நகைய திருடுனது வந்து நம்ம பார்வதி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அப்படிதாங்க சொல்லணும். ஜானகி வந்து அதிரடியா இறங்கி அடி வெளுத்து எடுக்குறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனேயுமே வந்து கோயில்ல வந்து நகை வந்து போலி நகை மாரி இருக்கு. உடனே வந்து ஆசாரி கூப்பிட்டு செக் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாரி வந்து எல்லாரும் சொல்ற மாரி தான் காட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு ஆசாரி வர சொல்கிறாங்க. வந்தவொடனே ஆசாரி வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க, யோவ் நல்லா உரசி செக் பண்ணி பாருயா, ஏன்னா இது வந்து ரகுராம் வீட்டு பிரச்சனை, அதனால் கரெக்டாக தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் கரெக்டாக பார்க்குறேயா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப நேரமாக தேய்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு. தேய்ச்சி பார்த்துட்டு அதுக்கிட்ட சொல்கிறாரு, ஐயா இது எல்லாமே கவரிங்கயா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யோவ் நல்லா பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி வந்து ஊரில் உள்ளவங்க வந்து கேட்குறாங்க. நல்லா தான் ஏன் பார்த்தேன், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க வேற ஒரு ஆசாரி கூப்பிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்பிடுறாரு. இதில் வந்து 2 பிரிவாக இருக்குது. ஒரு பக்கம் வந்து ரகுராமுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து அவரை எதிர்த்து பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ரகுராம் வந்து இப்படி பண்ணுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் பொறுப்பில் தான் நகை இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எதிர் டீம் வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து ரகுராம் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான். என்னோட பொறுப்பில் தான் நகை எல்லாமே இருந்துச்சு. இதுக்கு வந்து நான் பொறுப்பேற்றுக்கிறேன். யாருமே இதுக்கு வந்து காரணம் கிடையாது. அதனால் வந்து ஊர் எந்த முடிவு எடுக்கோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம ஜானகியும் மாயா வந்து சொல்கிறாங்க. நம்ம மாயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஃபஸ்ட்டு பெரியப்பா வந்து நல்லவர், இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார், நம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜானகியும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இங்கே பாருங்கள் அவரை பற்றி உங்களுக்கு இவ்வளோ தான் புரிஞ்சு வச்சுருக்கீங்களா, இத்தனை வருஷமாக அந்த ஊருக்குள்ளே இருக்கீங்க, அவரை பற்றி அவ்வளோதான் புரிஞ்சு வச்சுருக்கீங்களா, அவர் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார், கோயில் நாய்க்கெல்லாம் ஆசைப்பட மாட்டார் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. டக்குன்னு இவருக்கு இனிமேல் என்னையா பேச்சு, உடனே வந்து பஞ்சாயத்தை கூட்டி முடிவு எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பஞ்சாயத்தெல்லாம் கூப்பிட்டக்கூடாது, இது என்ன சாதாரண பிரச்சனையா, கோயில் நகையே மாற்றிருக்காங்க, உடனே போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயா என்னையா பேசுகிறீங்க, போலீஸ் கிலீஸ்ன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிவராம் வந்து கோவப்படுறாரு. சிவராம் அமைதியாரு, ஊர் என்ன முடிவு எடுக்கோ அதை ஏற்றுக்குருவோம், நம்ம பக்கம் தப்பு இருக்குது அதனால் அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஊரில் உள்ள எல்லாருமே வந்து போலீஸ்க்கு வந்து கால் பண்ணிடுறாங்க. போலீஸ் கால் பண்ணி போலீஸ் வந்து வந்துடுறாங்க. வந்தவொடனே என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும் ஊர் மக்கள்லாம் கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறாங்க, இவர்கிட்ட தான் கோயில் நகையெல்லாம் கொடுத்து வச்சிருந்தோம், இப்போ பார்த்தா அந்த ஒரிஜினல் நகை இல்லாமல் போலி நகையை கொண்டு வந்திருக்காரு, இவர் நீங்கள் தான் விசாரித்து உண்மையான நகையை வாங்கி கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துல வந்து இது பண்ணுற மாதிரி தான் இது பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம புவனேஸ்வரி வந்து சும்மா பேசிக்கிட்டு இதை நம்மளே பேசி முடிச்சுக்கலாம், எதுக்கு போலீஸ் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா உங்கள் வீட்டு பிரச்சனையெல்லாம் ஓரமாக வச்சுக்கோங்க, இது வந்து கோயில் பிரச்சனை, அதனால் நாங்கள் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் பேசிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அடுத்த சீனில் வந்து நம்ம ரகுராம் வந்து விலங்கு போட்டு வண்டியில் ஏற்றி கூட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பேக்ரவுண்ட்லலாம் ஒரு சோகமான பாட்டு போடுறாங்க. குடும்பத்தில் உள்ள எல்லாருமே அந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ரகுராம் கொண்டு போய் அந்த இடத்துல வந்து சைன் போட்டு ஜெயிலுக்குள்ளே வந்து அடைச்சிடுறாங்க. பின்னாடி சிவராம் வந்து வராரு. அண்ணன் எங்கே சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உங்கள் அண்ணன் எங்கே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிவிட்டு அவங்கள போய் பார்க்காங்க. போய் பார்த்தா அவர் வந்து உடஞ்சி போய் உட்காந்துருக்காரு. அண்ணன் என்னண்ணே இந்த நிலைமைக்கு நீங்கள் வருவீங்க நான் எதிர்பார்க்கலானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, நம்ம குடும்பத்துக்குள்ளேயே வந்து இப்படி இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அண்ணே உண்மையாக வந்து இது யார் தான் கண்டுபிடிச்சாங்க, யார் தான் திருடுறாங்க, என்ன நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சிவராம் வந்து வராங்க. அதுக்கு முன்னாடி போலீஸ்காரங்க சொல்லிடுறாங்க, தம்பி உங்கள் இஷ்டப்படியெல்லாம் வந்து பார்க்க முடியாதுப்பா, கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி வச்சிடுறாங்க. வீட்டில் பார்த்தா பயங்கரமான பிரச்சனையை வெடிச்சிக்கிட்டு இருக்குது. இங்கிட்டு பார்த்தா எல்லாருமே வந்து ஜானகியை ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஜானகி தான் வந்து நகையை திருடி மாயா கிட்ட கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு பத்மா சொல்ல ஆரம்பிக்காங்க. நான் எதுக்கு வந்து நகையை திருடி பத்மா கிட்ட கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் தானே அந்த நகையை வந்து எடுத்துகிட்டு போகணும், அதை விட்டுட்டு அண்ணன்ட்ட கொடுத்து விட்டிங்கன்னா இதில் ஏதோ உள்கூத்து இருக்கிற மாதிரி இருக்கே, அண்ணனை வந்து நீங்கள் வேணும்னே வந்து பழி வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன புரியாமல் பேசிக்கிட்டு இருக்க, நான் போய் அவரை பழி வாங்கணும், அவர் என் வீட்டுக்காரு, அவருக்காக வந்து நான் உயிரை கூட கொடுப்பேன், அவரை வந்து தலைகுனிவே வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. வெளியில் வேணால் அப்படி சொல்லுங்கள் நீ, ஆனால் அதெல்லாம் கிடையாது, எங்கள் அண்ணனுக்கு நீங்கள் தான் பழி வாங்கிட்டீங்க, அன்னைக்கு மாயாவுக்கு வந்து காசு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே சொல்லிக்கிட்டு இருந்தார், எனக்கு என்னமோ வந்து அவர் சொன்ன மறுநாளே வந்து நகை காணாமல் போயிருக்கு, அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் நகை எடுத்து கொடுத்து விட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் என்ன லூஸ்தனமாக பேசிக்கிட்டு இருக்க, நான் எதுக்கு அவளுக்கு கொடுக்க போகிறேன், அவள் வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை, நான் தான் அவகிட்ட எதுவும் பிரச்சனைன்னு கேட்டேன், சரியா, தேவையில்லாமல் வந்து பிரச்சனை நீ உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவில் கோவப்படுறாங்க. அப்போ வந்து சிவராம் வராங்க. பாத்தியா சிவராம், உன் பொண்டாட்டி வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தியா, நகையை வந்து நான் மாற்றி கொடுத்தேனா, நான் வந்து மாயாவுக்கு இந்த நகையெல்லாம் எடுத்து கொடுத்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, கேட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் அமைதியாகவே இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா பார்வதிக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாயிடுது. ஒரு வழியாக வந்து பழி வந்து அவங்க மேலே போயிடுச்சு, நம்ம வந்து எப்படியா தப்பிச்சிடலாம், பிரச்சனை இல்லை சாமி, நான் நினச்சதை
அப்படிங்கிறதோட பயங்கரமான இங்கே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் நடந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பத்மா வந்து சொல்கிறாங்க, அண்ணி நீங்கள் பொய் சொல்லாதீங்க, தயவுசெய்து வந்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உண்மையை சொல்லி அண்ணன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒழுங்காக வந்து உண்மையை ஒத்துக்கோங்க, நகையை நீங்கள் தான் திருடி இருக்கீங்க, எனக்கு வந்து தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன பத்மா பேசிக்கிட்டு இருக்க நீ, நகையெல்லாம் நான் திருடலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிவராம் வந்து அமைதியாகவே இருக்கார். என்ன சிவராம் பார்த்துக்கிட்டே இருக்க, பாத்தியாடா உன்னோட ஒய்ஃப் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னு பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து அமைதியாகவே இருக்கார். அப்போனா சிவராம் நீயும் வந்து நான் தான் நகை திருடனே நம்புறியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் அந்த இடத்துல அமைதியாகவே இருக்கார். அப்போனா குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வந்து நான் தான் நகை திருடனே சொல்லிட்டு நீங்கள் நம்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் மாயா வந்து என்ட்ரி ஆகுறாங்க. நகை உண்மையாக திருடினது யாருன்னு தெரியுமா அப்படி சொன்னோடனே எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா பார்வதி வந்து கை காட்டுறாங்க. ஏன்னா மாயா வந்து நைட் வரும்போது அவங்க தானே அந்த நகையெல்லாம் எடுத்து லிங்கத்துக்கிட்ட கொடுத்து விட்ற மாதிரி காட்டுவாங்க. அப்போயே வந்து நம்ம மாயாவுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, இது வந்து பார்வதியோட வேலை தான் அப்படின்னு சொன்ன உடனேயும் அதை வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. நம்ம ஜானகி வந்து பயங்கரமான கோபத்தில் வந்து சொல்லு உண்மையை சொல்லு நீயா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அந்த இடத்துல வந்து இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் அவங்க பார்வதி வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இதுக்கு மேலே சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு கன்னத்தில் வந்து பலார் நிறைய ஆரம்பிச்சிடுறாங்க. அரைஞ்ச உடனேயுமே வந்து உண்மையை ஒத்துக்கிறாங்க. ஆமாம் நான் தான் தூக்குனேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே குடும்பத்தில் உள்ள எல்லாருமே பயங்கரமாக ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.